லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சு முடிச்சிருக்கிற திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி வெளிவரும் என்று சொல்லப்படுது. மேலும் இந்த வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்ற மிகப்பெரும் முன்னணி நடிகர்கள் எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த படத்தில் மஞ்சு வாரியர் லீடாக பண்ணியிருக்காங்க. ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட பையனா பண்ணியிருக்காரு. ராணா டகுபதி வில்லனா பண்ணியிருக்காரு. சென்சேஷனல் இயக்குனரான டிஜே ஞானவேல் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படம் விஜயோடைய கோட் படத்தோடைய மோதும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ரசிகரும் சரி, விஜயோட ரசிகரும் சரி ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. 2 பேரோட கிளாஷும் இருக்கும் என்று. ஆனால் கடைசியில் கோட் படத்தோடைய ரிலீஸ் தேதியை செப்டம்பர் 5க்கு வச்சுட்டாங்க. நம்ம வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் முடியவே டைரக்டர் ஈர்த்ததுனால அக்டோபர் 10 அப்படி இல்லைன்னா 30 என்று இப்போ சொல்லப்பட்டு வருது. ஆனால் அஃபிஷியலாக இன்னுமே கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் இந்த கிளாஷ் தவிர்க்கப்பட்டது. மேலும் கங்குவா படத்தோட இந்த கிளாஷ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இந்தியன் 2ல வாங்கின அடியை இன்னி வரைக்குமே பார்த்தீங்கன்னா எழுந்து வர முடியல. அதனால தான் ஒன்னொன்றுத்தையும் பார்த்து பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ விடாமுயற்சி படத்தையும் பார்த்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க பார்த்து ஒன்னொன்றுத்தையும் ரிலீஸ் தேதியெல்லாம் வச்சாதான் அவங்க தப்பிக்க முடியும். அப்படி இருக்க சூழலில் பார்த்தீங்கன்னா கோட் படத்தோடைய ட்ரெய்லரை நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதனால் ரஜினி ரசிகர்களோ விஜய் படத்தோட ட்ரெய்லர் வந்துடுச்சு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தங்கலான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, கங்குவா படத்தோட ட்ரெய்லர் வந்துடுச்சு. ஆனால் எங்கள் தலைவன் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் மட்டும் இன்னுமே விடவேலை. நீங்கள் எந்த அப்டேட்டுமே கொடுக்க மாட்டீங்க. அதனால் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கொதிச்சு போயிருக்காங்க ரஜினிகாந்த் ரசிகர்கள். இப்போ சூப்பர் ஸ்டார் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. என்னன்னா கோட் ட்ரெய்லரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்ததாகவும், அந்த ட்ரெய்லரில் விஜய் அவர்கள் ஆக்டிங் நல்லா இருக்கு தம்பி, நீ சூப்பராக பண்ணியிருக்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னதாகவும் ஒரு சின்ன டாக் போயிட்டுருக்கு. அதாவது வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருந்தார்னா, அஜித் அவர்கள் நம்ம விஜய் நடிச்சிருக்க கோட் படத்தோட ட்ரெய்லரை பார்த்ததாகவும், அந்த ட்ரெய்லரு 100 மங்காத்தாக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருந்ததாகவும் ஒரு தகவல் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் நம்ம விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா நடித்த கோட் படத்தோடைய ட்ரெய்லரை ரஜினிகாந்த் பார்த்துருக்கிறதாகவும், அந்த ட்ரெய்லர் நல்லா இருக்குது, இதனால் அடுத்த படத்தில் வெங்கட் பிரபுவை டைரக்டராக புக் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கோட் படத்தோட ட்ரெய்லரை கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே பார்த்தீங்கன்னா பாராட்டியிருக்காரு. இதனால் ஏற்கனவே வெங்கட் பிரபுவும் சொல்லியிருந்தார், நான் தான் ரஜினியை வச்சு படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அந்த பண்ண வேண்டிய சூழலில் தான் நெல்சன் அவர்கள் என்னோட வாய்ப்பை தட்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. இல்லை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு தான் நான் சம்பவம் செஞ்சுருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் சம்பவம் இருக்குது. மேலும் ரஜினி ரசிகர்களோ வேட்டையன் படத்தோடைய அப்டேட்டை விடுங்க என்று கொதிச்சு போயிருக்காங்க. நீங்கள் வேட்டையன் படத்தோடைய அப்டேட்டை வேணுமா இல்லையான்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.